வணக்கம் தோழி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒருவேளை நமக்கு கர்ப்பம் உறுதியாகி இருந்தால் நம்மளுடைய பெண் உறுப்பில் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், எந்த நாள்லேருந்து தொடங்கும், இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கர்ப்பம் தொடர்பான இது மாதிரியான இன்னும் நிறைய விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஒவ்வொரு மாதமுமே மாதவிலக்கு நாள் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒவ்வொரு பெண்ணுக்குமே, அதாவது கர்ப்பத்திற்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஏற்படுகின்ற முக்கியமான விஷயம், இந்த மாதம் நமக்கு கர்ப்பம் உறுதியாகுமா அப்படிங்கிற சந்தேகம் தான். இதை நம்ம பெண்ணுறுப்பில் ஏற்படுகின்ற இந்த சின்ன சின்ன அறிகுறியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடிக்கடி யூரின் வர மாதிரி இருக்கும். இந்த சிம்டம்ஸ் வந்து செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு அவ்வளோவா தெரியலனாலும், ஃபஸ்ட் டைம் முதல் தடவையாக நீங்கள் இப்போ கர்ப்பம் அடைய முயற்சி செய்துட்ருக்கீங்க அப்படின்னும் பொழுது ஈஸியாகவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, ஒரு 1/2 அன் ஹவர் கூட ஆகியிருக்காது, மறுபடியும் உங்களுக்கு யூரின் வர ஃபீல் வந்து இருக்கும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேபி ப்ரெக்னென்சி ஹார்மோனால் ஏற்பட்டிருக்க ஒரு மாற்றமாக இருக்கலாம். அதையும் தாண்டி கருப்பை நீட்சி அடைதல், அதாவது கரு தாங்கக்கூடிய அளவிற்கு கருப்பை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும் இல்லையா, அதற்கான வேலைகளை வந்து நம்ம கருப்பை செய்துக்கிட்டு இருக்கும் பொழுது பிளாடரில் ப்ரெஷர் ஏற்படும். இதனால் உங்களுக்கு பிளாடர் பாதி ஃபில் ஆனாலே யூரின் போகணும் அப்படிங்கிற ஃபீல் வந்து வர ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருக்குது அப்படின்னும் பொழுது ஒரு 25 நாட்கள்லேருந்தே உங்களுக்கு இந்த ஃபீல் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஆனால் ஹெவியாக எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆகி ஒரு 5 to 6 டேஸில் வந்து ரொம்ப ஹெவியாக தெரிய ஆரம்பிக்கும். அதாவது யூரினரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அடுத்தது வந்து இயர்லி மார்னிங் நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய யூரின் வந்து ரொம்ப அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். நார்மலாக உங்களுக்கு போகிற யூரினுக்கும் ப்ரெக்னென்சி டைமில் போகிற யூரினுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. இல்லை இரவில் அதிகமாக தண்ணி குடிச்சிட்டு படுக்கிறவங்களுக்கு இந்த வித்தியாசங்கள் தென்படாது. ஆனால் நார்மலாக இருக்கும் பொழுதே எனக்கு இந்த அளவுக்கு எல்லோ கலரில் யூரின் வந்து வந்தது கிடையாது. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு யூரின் வந்து எல்லோ கலரில் வருது அப்படின்னு. சிலருக்கு இது கர்ப்ப அறிகுறியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெரும்பாலான பெண்களுக்கு உடல் உஷ்ணம் காரணமாகவோ இல்லை டீஹைட்ரேஷன் காரணமாகவோ இந்த பிரச்சனை வரலாம். ஆனால் இரவில் நல்லாவே தண்ணி குடிச்சும் கூட உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மேபி இது ப்ரெக்னென்சியாக இருக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் நீங்கள் பாஸ் பண்ணும்போது, யூரின் பாஸ் பண்ணும்பொழுது ரொம்ப நுரையோடு வெளிப்படுறது, இதுவும் வந்து ஒரு வகையான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது, ரொம்பவே நார்மலாக இருக்கீங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படலாம். வயிறு வந்து உப்பசமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணலாம். இது எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆக போகுது அப்படின்னா உங்களுடைய ப்ரொஜெஸ்டரான் லெவல் வந்து ஒவ்வொரு நாளுக்குமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். HCG ஹார்மோன் அளவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஒரு வயிறு உப்பசமாக இருக்கக்கூடிய நிலையோ ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி ஃபீலோ உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக எடுத்துக்கலாம். அடுத்தது, பிங்க் நிற திரவம் அல்லது ரொம்ப மைல்டு டிஸ்சார்ஜ், ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏற்படுது. அதாவது பீரியட் டேட் வர்றதுக்கு ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடியோ அல்லது பீரியட் டேட் மிஸ் ஆகி ஒரு 2 நாள்லேயோ உங்களுக்கு வந்து ஒரு இளஞ்சிவப்பு நிறத்துலேயோ அல்லது ப்ரௌன் டிஸ்சார்ஜ் மாதிரி ரொம்ப ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும், அதாவது 2-3 ட்ராப்ஸ் மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஏற்படாது. ஸோ இது வந்து இருக்குது, ஒரு 3 நாளாக தொடர்ந்து இருக்குது, ஒரு முறை மட்டும்தான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னும் பொழுது இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது கருப்பையில் வந்து கரு பதியும் பொழுது ஏற்படுகின்ற டிஸ்சார்ஜ். இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளீடிங் கலரில் இருக்காது, ரொம்ப மைல்டு கலரில் இருக்கும். ஸோ இந்த டிஸ்சார்ஜ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் இதுவும் ப்ரெக்னென்சிக்கான அறிகுறியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் சொன்ன இந்த அறிகுறிகளோடு உங்களுக்கு ஹெவி பேக் பெயின் இருக்குது, இவ்வளோ நாள் இருந்ததை விட இப்போ ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது, உட்காரவே ரொம்ப அசௌகரியமாக இருக்குது அப்படின்னும் பொழுது இதுவும் ப்ரெக்னென்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே ஃபஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு. செகண்ட் ப்ரெக்னென்சியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உடல் இதற்காக பழக்கப்பட்டு இருக்கிறதுனால சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போகலாம், அதாவது நம்மளால் உணர முடியாமல் போகலாம். அதே போல் க்ரீமியாக வெள்ளைப்படுறது, சிலருக்கு வெள்ளைப்படுதல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் இருக்கும். அது வந்து க்ரீமியாக இருக்கும். எந்த விதமான ஸ்மெல்லோ இச்சினஸோ இல்லாமல் ரொம்பவே நார்மலாக வந்து இந்த வெள்ளைப்படுதல் இருக்கும். எந்த வகையிலும் நமக்கு தொந்தரவை ஏற்படுத்தாத வெள்ளைப்படுதலாக இருக்கும். எந்த விதமான கலருமே இதில் இருக்காது. சிலருக்கு வந்து சாம்பல் நிறத்தில், மஞ்சள் நிறத்துலலாம் வந்து வெள்ளைப்படுதல் இருக்கும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் காமனாக ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸ்மெல் இருக்காது. தயிர் மாதிரி இல்லாமல் க்ரீமியாக இருக்கும். அதே போல் எந்த விதமான அரிப்போ எரிச்சலோ வந்து இருக்காது. ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க,
ப்ரெக்னென்சிக்காக நீங்கள் மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை இந்த மந்த் வந்து ரொம்ப ட்ரை பண்ணீங்க ப்ரெக்னென்சிக்காக அப்படின்னும் பொழுது இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். கவனமாக இருந்துக்கோங்க. பீரியட்ஸ் மிஸ் ஆகி ஒரு 4 to 5 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்சி செக் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.